இந்த சம்மருக்கு மாங்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 கப்பு அளவுக்கு துருங்கின தேங்காய், 1/4 கப்பு அளவுக்கு துருவினா மாங்காய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 1.5 காஞ்ச மிளகா அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கும் போதே ஒரு 1/4 கப் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதை நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கெட்டி தயிர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். சுட சுட மோர் குழம்பு ரெடி.